அரசு தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பாருங்கள், இந்த 6th ஒன்று ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே பக்கெட் தேர் ஆர் 7 ரெட் பால்ஸ். ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 ரெட் பால் இருக்குது. அதே மாதிரி 5 ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ரெட் பால் வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் அதில் நல்லா பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை நம்மள்கிட்ட இருக்கும். பட் நாட் கெட்டிங்கிறப்போ வி ஹாவ் சம் கன்ஃபியூஷன். எக்ஸாமில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஆப்போசிட்டு தான், ஒன்றும் இல்லை. நம்ம ரியலாக செய்யணும்னா மொத்தம் ஒரு கான்செப்ட்டு மைனஸு அதில் ரெட் பால் தானே கேட்டிருக்காங்க. ரெட் பால் எவ்வளவு? 7 பை டோட்டலு 12 பால்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 7, ஸோ 12. ஸோ டோட்டல் அந்த ஒரு ப்ராசஸ்லேருந்து மைனஸ் அந்த ரெட் பாலை கழிக்கிறோம், கீழே டோட்டல் எழுதிடும். இப்போ என்ன வரும்? ஸோ சேம் ஆக்கணும்னா 12 பை 12 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ பேஸா சேம் 17, 12 மைனஸ் 7 பை என்ன வரும்? 5 பை 12. ஸோ 5 பை 12 தான் நமக்கு ஆன்சரு. அது போக இந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இது கிடைக்கலனா அப்போ அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் தானே, மற்றது கிடைக்கக்கூடியது. இப்போ ரெட் பால் நம்ம எடுக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னா இப்போ 5 பால் மட்டும்தான் அங்கே வரும். அப்போ 5 பால் 5 பை 12 டேரெக்டாகவும் நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.